வணக்கம் நண்பர்களே, போன இதுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை மரத்தில் நம்ம விதைக்காக விட்டுருந்த அந்த இதுவெல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழமாகிடுச்சு. இதுதான் பனை மரம் நம்மளுது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விதை போடுறதுக்காக ப்ராசஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே அடுக்கிட்டேன், 1 by 1 அடுக்கி வச்சுருக்கேன். மணல் மேடு, மண் மேடில் அடுக்குனா தான் இது ப்ராசஸ் நல்லா இருக்குன்றதுக்காக, கிழங்கும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இறங்குன்றதுக்காக அடிக்கிட்டேன். காலையிலேருந்து ஒரு 1 hour இந்த வேலை தான் செஞ்சுன்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து நம்ம ரிட்டன் நம்ம ஒரு 3 மாதம் கழித்து எடுக்கும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். ஒரு பொருளை அடையணுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் இது நம்ம பொருள் இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளே பண்ணும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக தான் இது பண்ணுறது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்திங்க. இயற்கை அன்னையின் படைப்பில் இந்த மாதிரி பசுமையான சூழ்நிலையில் வாழ்க்கை நடத்துறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இயற்கை அன்னை படைக்கப்பட்ட பசுமையான தோட்டத்தில் அனைவரும் வாழணுன்றது தான் என்னுடைய ஆசையும் இறைவனுடைய ஆசையும். மக்களுக்கு எல்லாமே எல்லா செல்வமும் போய் சேரணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நேச்சுரலாக எல்லாமே லவ் பண்ணுங்கள். விவசாயத்தை காப்போம். எல்லாருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். சிறப்பு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.